Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. இந்திய தொல்லியல் துறை வசம் உள்ள 5765 அகழாய்வுப் பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கீழடி அகழாய்வுப் பொருட்களை ஒப்படைக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, எந்த மனுவின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகா, கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணிக்க அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் நியமனம் செய்ய வேண்டும். மத்திய அரசு மேற்கொண்ட 2 கட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்களை எல்லாம் மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் மிக முக்கியமான உத்தரவை தலைமை நீதிபதி அமர்வு பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக 9 மாதங்களில் இந்திய தொல்லியல் துறையிடம் இருக்கக்கூடிய 5765 கீழடியில் கிடைத்த அகழாய்வு பொருட்களை மத்திய அரசு தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் இந்த 5765 பொருட்களையும் உரிய முறையில் பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை மத்திய அரசு 2 கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொண்டது. அந்த அகழாய்வு பணிகளை தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அகழாய்வில் 5000த்திற்கும் அதிகமான பொருட்கள் கிடைத்தது. இருப்பினும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு என்பது வழக்கறிஞர் கனிமொழி மதி அவர்களால் தொடரப்பட்டது. இதில் 5000த்திற்கும் அதிகமான பொருட்கள் இந்திய தொல்லியல் கண்காணிப்பாளர் அலுவலகம் சென்னையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பொருட்களை மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் கீழடியில் அகழாய்வு பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு அமர்நாத் ராமகிருஷ்ணனை அதிகாரியாக மீண்டும் நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கடந்த 2017ஆம் ஆண்டு மாற்றம் செய்யப்பட்டு தற்போது சென்னையில் தென்னிந்திய கோவில்களின் தொல்லியல் கண்காணிப்பாளராக இருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சென்னையில் பணியில் இருக்கிறார். எனவே இதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. மேலும் கீழடியில் அருங்காட்சியகம் என்பது அமைக்கப்பட்டுவிட்டது. தொடர்ந்து மத்திய அரசு 9 மாதங்களில் கீழடியில் நடத்திய 2 கட்ட அகழாய்வு குறித்த அறிக்கையை வெளியிட இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. எனவே 9 மாதங்களில் இந்திய அரசு, அதாவது இந்திய தொல்லியல் துறையிடம் இருக்கக்கூடிய 5765 அகழாய்வு பொருட்களையும் மத்திய அரசு தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற உத்தரவை இன்றைக்கு உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்திருக்கிறது. கார்த்திகா, மிக முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படுகிறது. கீழடியில் கிடைத்த 5765 பொருட்களையும் மத்திய அரசு தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதனை உரிய முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.